ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வெறும் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் வச்சு நல்ல சூப்பரான சாஃப்டான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்வீட்டை செய்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். இதில் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை துருவி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ தேங்காவை தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேங்காய் அளந்த அதே கப்லேயே ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 10 செகண்டுக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதுலேருந்து தேங்காய் பால் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காவை நல்லா பிழிஞ்சு இதுலேருந்து பால் எடுத்துக்கலாம். பிழிஞ்ச இந்த சக்கையை மறுபடியும் அதே மிக்சர் ஜார்லேயே போட்டுக்கோங்க. மறுபடியும் நம்ம அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுக்க போகிறோம். ஸோ நல்லா பிழிஞ்சு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சக்கை கூட இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் 10 செகண்டுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா அதே வடிகட்டிலே சேர்த்துட்டு மறுபடியும் பால் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ தேங்காய் அளந்த அதே கப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் இருக்கும். இது கூட ஒரு கப் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாம், அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தேங்காய் பாலோடையே சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்வீட்டை செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கீங்க. இது உள்ளே நெய் தடவிக்கிறேன். நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கலாம். பாக்ஸ் இல்லைன்னா இதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு தட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்வீட்டை செய்கிறதுக்கு ஒரு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். இதுக்கு கம்பிப்பதம் எதுவும் தேவையில்லைங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம தேங்காய் கூட சோள மாவு சேர்த்து கரைச்சி வச்சிருந்த அந்த கலவையை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கட்டி இல்லாத மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். இப்போ பாருங்க, சேர்த்து கொஞ்ச நேரத்துலேயே அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே நல்லா வெந்து வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் கைவிடாமல் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத்தாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். இப்போது நல்லா கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. இதுக்கு நான்ஸ்டிக் கடாயை எடுத்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே நல்லா வெந்து உங்களுக்கு கண்ணாடி பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இப்போது இது பாருங்கள், நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் இதுக்கு அதிகமாக தேவைப்படாது. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யே போதுமானதாக இருக்கும். இப்போ நெய் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது கூட வாசனைக்கு நீங்கள் வேணும்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஏலக்காய் தூள் சேர்க்கலை. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். இது அங்கங்கே பார்க்குறதுக்கு கலராக ஸ்வீட்டுக்கே ஒரு அழகு கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான், விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக பொடியாக கட் பண்ணின நட்ஸு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கடாயில் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு. இது நம்ம அப்படியே எடுத்து ட்ரேயில் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்க ட்ரேயில் உள்ளே சேர்த்துருங்க. இதை குக் பண்ணுறதுக்கு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் தாங்க டைம் எடுத்துக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ ட்ரேயில் சேர்த்துட்டு இதை லைட்டாக அந்த மாதிரி தட்டி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இதை நல்லா சூடு ஆறணும். நம்ம வெளியிலே வச்சுருந்தா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் சூடு ஆறிடும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துலேயே சூடு ஆறிடும். இப்போ பாருங்கள், சூடு ஆறினதுக்கப்புறமா ஓரத்தில் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பிளேட்டில் கவுத்துட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு ஒட்டாமல் வந்துடும், நம்ம நெய் தடவி இருக்கிறதுனால. எவ்வளோ சூப்பராக நம்ம ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம விருப்பமான ஷேஃபில் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். வெறும் 3 பொருள் இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல தேங்காய் மணத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான நல்ல டேஸ்டியான தேங்காய் பால் அல்வா ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.